ஹாய் அச்சீவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். ஓகேவா? நீட் அண்ட் ஜேஇ எக்ஸாமில் ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி மினிமம் ஒரு கொஸ்டின் அது கேட்பாங்க. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா ஒர்க், எனர்ஜி, பவர். ஸோ அது 11th ஸ்டாண்டர்டில் உள்ள சிலபஸ் தான். ஓகே, ஸோ அதோட பேசிக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒர்க்னா என்ன, அதை எப்படியெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், அதோட ஃபார்முலாஸ், யூனிட்ஸ், டைமென்ஷனல் ஃபார்முலாஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே, அதை பேஸ் பண்ணி நீட் எக்ஸாமில் வந்து சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ தெளிவாக நான் என்ன சொல்கிறேங்கிறத கவனிச்சுட்டு வாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒர்க்னா என்னன்னு பார்க்கலாம். ஒர்க், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. லிசன், இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஜெக்டில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா? ரெண்டு விதமான ஃபோர்ஸ் இருக்குது. ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, இன்னொன்று மேலே நார்மல் ஃபோர்ஸ், இல்லையா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டாட்டிக்காக இருந்தாலும் அதுக்கு மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலாம்? நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலாம். கீழே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலாம். ஓகே, இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல்னு நமக்கு தெரியும். நார்மல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஏன்னா ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அந்த ஆப்ஜெக்ட் என்னது தரையில் ரெஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோமே. அப்போ n is equal to mg. நார்மல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது, ரெண்டு விதமான ஃபோர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஆப்ஜெக்டை இங்கேருந்து இங்கே நகர்த்த போகிறேன். ஓகே, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த ஆப்ஜெக்டை இந்த பிளேஸ்லேருந்து இங்கே நகர்த்துறேன்னு வச்சுக்கோம். அப்போ நான் என்ன பண்ணணும், அதுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் நகரும். ஃபோர்ஸ் கொடுப்போம். ஃபோர்ஸ் எஃப் கொடுக்குறப்ப ஆப்ஜெக்ட் இங்கேருந்து எங்கே நகர்ந்துருச்சுன்னா இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோம். சரி, இதை மட்டும் தனியாக இங்கே கீழே எடுத்து வரைஞ்சி காட்டுறேன். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் ஃபோர்ஸ் கொடுத்தா, ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இந்த ஆப்ஜெக்ட் இங்கேருந்து என்ன பண்ணுது, இந்த இடத்துக்கு நகர்ந்து வந்துருச்சு. ஓகே, ஸோ அப்போ இந்த பொசிஷனில் இருந்தது எங்கே நகர்ந்து வந்துருச்சு, இங்கே நகர்ந்து வந்துருச்சு. ஸோ சம் டிஸ்பிளேஸ்மெண்ட், இல்லையா? ஸோ இந்த தூரத்தை நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறேன், ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஃபோர்ஸ் கொடுத்ததுனால இங்கே நகர்ந்து வந்துருச்சு. ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் இங்கேருந்து இங்கே நகர்த்துறேன்ல, இதை தான் ஒர்க் டன்னு சொல்லுவோம், ரொம்ப சிம்பிளாக. ஓகே, ஒர்க் டன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், அவ்வளோதான். ஒர்க் டன் என்னது? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒர்க் W, ஃபோர்ஸு இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ds. ஓகேவா? ஸோ நான் எஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃப்எஸ். ஒர்க் டன் ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா? அதுக்கு டைரக்ஷன் கிடையாது, மேக்னிடியூடு மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ W is equal to எஃப் டாட் எஸ். ஓகே, ஸோ இது ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொன்னா அப்போ என்ன வரப்போகுது? டாட் ப்ராடக்ட். ஏ டாட் பிஏ பார்க்கலாமே. ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஏ வெக்டார் மாடுலஸ் பி வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ இதே மாதிரி தான் இதை எழுத போகிறோம். இப்போ ஒர்க் டன் W ஈக்குவல் டு எஃப் வெக்டார் எஸ் வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகேவா? ஸோ ஒர்க் டனுக்கு ஃபார்முலானா எஃப்எஸ் காஸ் தீட்டா. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிச்சு ஒர்க் டன். இப்போ ஒர்க் டனுக்கு என்ன யூனிட் இருக்கலான்னு பார்க்கலாம். ஓகே ஓகே, ஒர்க் டனோட யூனிட் பார்க்க போகிறோம். ஃபோர்ஸுக்கு என்ன யூனிட்டு? நியூட்டன். ஃபோர்ஸோட யூனிட் என்ன? நியூட்டன். எஸ்ங்கிறது என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் எதை தான் மென்ஷன் பண்ணுறோம்? தூரம் தானே. ஸோ அப்போ அதை மீட்டரில் தான் சொல்ல போகிறோம். நியூட்டன் மீட்டர். காஸ் தீட்டாவெலாம் சொல்ல மாட்டோம் யூனிட்டில். ஓகேவா? தீட்டாவெலாம் சொல்ல மாட்டோம். அப்போ எஃப்க்கு என்ன, எஸ்ஸுக்கு எம். நியூட்டன் மீட்டர். ஸோ ஒர்க் டனோட யூனிட் என்ன? நியூட்டன் மீட்டர். இந்த நியூட்டன் மீட்டரை எப்படி சொல்லலாம்? ஜூல்னு சொல்லலாம். நியூட்டன் மீட்டர் என்னது? ஜூல். ஸோ அப்போ ஒர்க் டனோட யூனிட் என்ன? ஜூல். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒர்க் டனோட யூனிட் என்ன? ஜூல். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம ஒர்க் டனோட யூனிட்டை டைமென்ஷனல் ஃபார்மில் எழுத போகிறோம். ஒர்க் டன் என்ன இப்படி எழுதுவோம்? எஃப் இன்ட்டு எஸ்ஸா. எஃப் என்னது? நியூட்டன். நியூட்டன் எப்படி எழுதலாம்? கிலோகிராம் மீட்டர் எஸ் மைனஸ் 2ன்னு சொல்லலாம், இல்லையா? நியூட்டனை எப்படி சொல்லலாம்? ஃபோர்ஸை கிலோகிராம் மீட்டர் எஸ் மைனஸ் 2, அதாவது மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஃபோர்ஸ் அது எம்ஏ தானே, நியூட்டனோட செகண்ட் லா. ஸோ எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. எம்மோட யூனிட் என்ன? மாஸ்க்கு கேஜி.
ஏங்கிறது ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷனோட யூனிட் என்ன, ms பவர் -2 எழுதியாச்சு. இன்ட்டு எஸ்ங்கிறது என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே, டிஸ்பிளேஸ்மெண்ட் யூனிட் மீட்டர். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். கிலோகிராம் மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர்டு, செகண்ட் பவர் -2. ஸோ ஒர்க் டன் நியூட்டன் மீட்டர் தான் நான் எப்படி மாற்றிருக்கேன், கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்டு s பவர் -2. இப்போ இந்த மாதிரி மாற்றினா தான் நம்மளால் டைமென்ஷனல் ஃபார்முக்கு ஈஸியாக கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ அப்போ எல்லாத்துக்குமே எஸ்ஐ யூனிட் நமக்கு தெளிவாக தெரியணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், டைமென்ஷனல் ஃபார்ம் கொண்டு வர முடியும். ஓகே, W கிலோகிராம்ங்கிறது என்னது, மாஸ். ஃபஸ்ட்டு டைமென்ஷனல் ஃபார்மில் எழுதணும்னா என்ன பண்ணணும், பாக்ஸ் போட்டுறணும். பாக்ஸுக்குள்ளே கேபிட்டல் லெட்டரில் எழுதுவோம் இல்லையா. ஸோ கிலோகிராம்ங்கிறது எதோட யூனிட்டு, மாஸோட யூனிட். அதனால் கேபிட்டல் M போட்டுக்கிட்டேன். மீட்டருங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது, லென்த்தோட எஸ்ஐ யூனிட். அப்போ L. மீட்டர் ஸ்கொயர்டு தானே, அதனால் L ஸ்கொயர்டு. எஸ்ங்கிறது எது, டைம். ஏன்னா டைம் யூனிட் என்ன, செகண்ட்ஸ். ஸோ எஸ் டைமை மென்ஷன் பண்ணுது, அதனால் T பவர் -2. ஸோ ஒர்க் டனோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன, ml ஸ்கொயர் T பவர் -2. அவ்வளோதாம்மா. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே இப்போ யூனிட்ஸு டைமென்ஷனல் ஃபார்முலாஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஒரு ஸ்பெஷல் கேஸ் பார்க்கலாம். அதாவது ஒர்க்கு எப்போ பாசிட்டிவில் இருக்கும், எப்போ நெகட்டிவில் இருக்கும். ஓகே, ஸோ பாசிட்டிவ் ஒர்க் அண்ட் நெகட்டிவ் ஒர்க்கு நம்ம சொல்லலாம். எப்போ ஜீரோவில் இருக்கும், ஓகே, ஒர்க்கு பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ், இன்னொன்று ஜீரோ. இதெல்லாம் எதை வச்சு சொல்ல போகிறேன்னா அந்த ஃபார்முலாவில் உள்ள காஸ் தீட்டாவை மென்ஷன் பண்ணி சொல்ல போகிறேன். ஓகே, ஒர்க்குக்கு ஃபார்முலானா எஃப்எஸ் காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டா மேக்ஸிமம் எந்த வேல்யூவில் இருக்கும், காஸ் தீட்டா 0 டிகிரியில் தான் மேக்ஸிமம். ஓகே, காஸ் 0 டிகிரி 1. ஸோ அப்போ மேக்ஸிமம் எப்போனா காஸ் தீட்டாவில் 0 டிகிரி தான். ஓகே, ஸோ நான் ஆப்ஜெக்டை ஹரிசாண்டலில் தள்ளினேன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க் டன் மேக்ஸிமம் இருக்கும். ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ண போகிறேன், ஹரிசாண்டலாக தள்ளுறேன். அப்போ ஆங்கிள் 0. ஓகே, கரெக்டாக தானே, ஏன்னா ஹரிசாண்டலாக தள்ளுறேன். அப்போ ஆங்கிள் என்ன, 0 டிகிரி. ஸோ 0 டிகிரியில் ஒர்க் டன் மேக்ஸிமம். ஸோ பாசிட்டிவ் ஒர்க் வேணும்னா நமக்கு 0 டிகிரி இருக்கணும். இதில் மேக்ஸிமமில் கிடைக்கும் இல்லையா. இதே அக்யூட் ஆங்கிள் வரைக்கும் பார்க்கலாம். இப்போ காஸ் 90 என்னது, காஸ் 90 டிகிரி 0. காஸ் 90 டிகிரி எவ்வளவு, 0. அப்போ நான் பெர்பெண்டிகுலராக ஒரு ஒர்க்கை செஞ்சேன்னா அதோட வேல்யூ 0. ஸோ எப்போ 0ல் வரப்போகுதுன்னா 90 டிகிரியில் வரும். ஓகே, அப்போ இன்பிட்வீன் 0லேருந்து 90க்குள்ளே இருந்தால் அது அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோமா. அந்த அக்யூட் ஆங்கிளில் ஒர்க்கு பாசிட்டிவாக இருக்கும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், அக்யூட் ஆங்கிளில் ஒர்க் என்னவாக இருக்கும், பாசிட்டிவ். ஸோ 0 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகுது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்படி எழுதலாமா, 0 டிகிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தீட்டா. மேக்ஸிமம் எது வரைக்கும் தான் போகணும், 90க்குள்ள. அபவ் 90 வந்து என்னது, 0. ஒரு 89 வரைக்கும் வச்சுக்கலாம். 89 டிகிரி வரைக்குமே அது என்னவா தான் இருக்க போகுது, பாசிட்டிவ் வேல்யூவில் தான் இருக்கும் ஒர்க் டன். ஓகே ஓகே, எப்போ 0வாக இருக்க போதுனோ 90 டிகிரியில். சரி, இப்போ நெகட்டிவ்ல வேணும்ல, காஸ் 180 டிகிரியோட வேல்யூ எவ்வளோனா -1. காஸ் 180 எவ்வளோ, -1. அப்போ நமக்கு நெகட்டிவ்ல எப்போ வரலான்னா, நெகட்டிவ்ல மேக்ஸிமம் வேல்யூனா அவ்வளோதான், -1 தானே. ஸோ அப்போ 180 டிகிரி. அப்படி இல்லாட்டி அபவ் 90லேருந்து 180 வரைக்குமே என்னதான் ஒர்க்கு நெகட்டிவ்ல தான் இருக்கும். ஸோ அப்போ 90 டிகிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தீட்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு சொல்லலாம். ஸோ பாசிட்டிவ் ஒர்க் எப்போ வருது, 0லேருந்து 90க்குள்ள. 90 வந்துட்டா ஒர்க் டன் 0. அடுத்து 90லேருந்து 180 வரைக்கும் என்னது, நெகட்டிவ் ஒர்க்குன்னு சொன்னோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி ஆங்கிள்லாம் வச்சு சொல்கிறதுனா, இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்டையே கயிறை வச்சு கட்டி இழுக்கிறேன்னு வச்சுக்கோம், ஃபோர்ஸு இப்படி தானே கொடுக்குறோம். இப்போ இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுறேன்னா இப்படி இழுக்கிறேன்னு வச்சுக்கோம், இங்கேருந்து இப்படி இழுத்துக்கிட்டே போகிறேன் ஒரு சர்டைன் ஆங்கிளில். ஓகே, அப்போ
தீட்டா இருக்குமா? ஸோ இதுதான் அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம் 90 டிகிரிக்குள்ள. ஆப்ஜெக்டை நான் பர்பண்டிகுலராக 90 டிகிரியில் தூக்குவேன் இல்லையா? இது பர்பண்டிகுலர் 90 டிகிரி. அப்போ ஒர்க் டன் என்னவாயிடுது? 0 ஆகிடுது. ஓகே, ஒர்க் டன் 0. இன்னொன்று, இப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் இந்த ஆங்கிளில் தூக்குறேன்னு வச்சுக்குவோம், நகர்த்துறேன். ஓகே, சர்டைன் ஆங்கிளில் நகர்த்துறேன். அப்போ தீட்டா, இந்த தீட்டா வந்து என்னது? அக்யூட் ஆங்கிள் தான், லெஸ் தென் 90 டிகிரி. ஸோ ஒர்க் டன் என்னவா இருக்குது? பாசிட்டிவில் இருக்குது. ஒர்க் டன் பாசிட்டிவ். ஸோ இது மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ கான்செப்ட் கிளியராக நமக்கு தெரியணும். அப்போ தான் நீட் எக்ஸாமில் நிறைய மார்க் எடுக்கலாம். ஸோ ஆங்கிளை வச்சு எப்படியெல்லாம் ஒர்க் டன் பாசிட்டிவ், நெகட்டிவ், 0 வருதுன்னு பார்த்தோம். அடுத்து ஒர்க் டன் எந்தெந்த கேஸ்லலாம் 0 ஆகும் இது இல்லாமல் அப்படின்னு பார்க்கலாம். ஒர்க்குக்கு ஃபார்முலா என்ன? எஃப் டாட் எஸ். ஸோ ரெண்டே விஷயம் தான் இருக்குது, இன்ட்டு காசிட்டாக இருக்கும். சரி, இப்போ நம்ம எஃப்எஸ்ஸை வச்சு பார்க்கலாம். ஃபோர்ஸ் ஒன்ஸ் 0, எஃப் 0வாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோர்ஸே இல்லாட்டி ஒர்க் டன் என்ன தான்? 0. இது நமக்கு தெரிஞ்சது தான். ஓகே, சரி. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இல்லை, நம்ம ஒர்க் பண்ணுறோம் பட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டே நடக்கலை, அப்பவும் ஒர்க் என்ன தான்? 0 தான். ஸோ இந்த ரெண்டு கேஸும் ஈஸியாக இருக்குது. இன்னொன்று பார்க்க போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்டில் ஃபோர்ஸ் என்னென்னலாம் ஆக்ட் ஆகும்? 2 விதமான ஃபோர்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஒன்று நார்மல் ஃபோர்ஸு, இன்னொன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது ரெண்டுமே ஆக்ட் ஆகும்னு சொன்னேன். பட் இதை வச்சு நம்ம ஒர்க் டன்னை டிட்டர்மைன் பண்ண முடியாது, அதை தான் இப்போ பேச போகிறோம். ஓகே, ஸோ ஒர்க் டன்ங்கிறது என்னது? நான் கொடுக்குற ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி தான் சொல்ல போகிறோம். ஒர்க் எதை பேஸ் பண்ணி தான் சொல்ல போகிறோம்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அதாவது நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஆப்ஜெக்டை நகர்த்துறேன்னு வச்சுக்குவோம், அப்போ தான் ஒர்க் டன். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது? இந்த டைரக்ஷனில் தானே நகரும், அப்படியே நகர்ந்து இங்கே வந்து நிற்கிதுன்னு வச்சுக்கோமே. ஸோ எஃப் சம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அதான் ஒர்க் டன். அதாவது இந்த ஆப்ஜெக்ட் இங்கேருந்து இங்கே நகர்ந்து வந்துருச்சு. ஸோ அப்போ ஒர்க் டன் இருக்குன்னு நம்ம இந்த கேஸில் சொல்லலாம். இப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வச்சு சொல்ல போகிறோம். இதுதானே டிஸ்பிளேஸ்மெண்ட், எஸ்ன்னு சொன்னோம். இந்த டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஃபோர்ஸு பர்பண்டிகுலராக இருந்தால் ஒர்க் டன் 0. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஃபோர்ஸு பர்பண்டிகுலராக இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒர்க் டன் 0. இப்போ நம்ம இதை வச்சு பார்க்கலாம். இந்த டயக்ராமை பாருங்கள். ஆப்ஜெக்டில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்குது, நார்மல் ஃபோர்ஸு மேலே ஆக்ட் ஆகுது இல்லையா? ஸோ ரெண்டுமே என்னது? ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலர். அப்போ ஒர்க் டன்னு 0. இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். ஓகே, அதே மாதிரி இன்னொரு கேஸ். இந்த ஆப்ஜெக்டில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்குது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு டவுன்வர்ட்ஸில் இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் எப்படி இருக்குது? பர்பண்டிகுலராக இருக்கா? அப்போ ஒர்க் டன் என்னது? 0. ஸோ கிளியரா? எந்தெந்த கேஸ்லலாம் ஒர்க் டன் 0ன்னு? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஃபோர்ஸு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருந்தால் ஒர்க் டன் 0. அவ்வளோதான். ஸோ அது மூலமாக நம்ம பர்பண்டிகுலரில் இருக்க இது ரெண்டையுமே கன்சிடர் பண்ண மாட்டோம். நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருப்பேன், வீடியோ ஆரம்பிக்கும் போதே, நார்மல் ஃபோர்ஸையும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் ஒர்க் டனில் எடுக்க மாட்டோன்னு. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இந்த ரெண்டுமே பர்பண்டிகுலர். ஸோ எதை மட்டும்தான் எடுத்து பேசுவோன்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், நான் கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ அது சர்டைன் ஆங்கிளில் இருந்தால் எஃப்எஸ் காஸ் தீட்டாவாக இருக்கும். ஸோ ஒர்க் டனோட பேசிக் கான்செப்ட் ஓவர். ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் இல்லையா? ஈஸியாக நம்ம இதை மனப்பாடம் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சால் தான் நம்மளால் செம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே, இதை மட்டுமே கூட நீட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு டைமென்ஷனல் ஃபார்முலாவை மட்டுமே என்ன பண்ணுவாங்க, நீட்டில் ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி கொண்டு வரலாங்கிறத தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இது கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு எது தெரியணும்? எஸ்ஐ யூனிட்ஸ் தெரியணும். ஸோ எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கும் எஸ்ஐ யூனிட்ஸை மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணலாம். ஓகே.